கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பேச்சில கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. ஏன்னா, தற்போது நீங்க 7 சனியினுடைய பிடியில இருக்கிறீங்க. இந்த 7 சனியில கடந்த 5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிதிபதியான சனி பகவானால பார்த்தீங்கன்னா, நிறைய சோதனைகள அனுபவிச்சிருப்பீங்க. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நிறைய அவமானங்கள சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா, சனி பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இந்த 2ல சஞ்சரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிச்சயம் நிறைய நல்ல பலன்களை செய்வாரும். அதுவும் உங்களுடைய ராசி அதிபதி. அதனால நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களை பார்த்தீங்கன்னா, அதிகமாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோட இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய வீட்ல இருக்கிறாரு. ஆக நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் என்பது இந்த 2026 தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பேச்சில உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பேச்சுக்கு பிறகு இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் மேல விழுகுது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. நிறைய சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்லயும் சரி, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நடக்க போகிறது. உங்களுடைய வேலை வாய்ப்பிலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க காண போகிறீங்க. இந்த உச்ச குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிதிபதியான சனி பகவான் மேல விழுகிறதுனால நிச்சயம் திருமணத்திற்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதுவும் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு. நிச்சயம் இந்த 7 சனியில எப்ப சனி குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரோ அப்ப நிச்சயம் நிறைய நல்ல பலன்களை பார்த்தீங்கன்னா பொதுவாவே எல்லா ராசிகளுக்கும் செய்வாரு. அதிலும் உங்களுடைய ராசிதிபதியான சனி பகவான் வேற இருக்கிறாரு. அதனால நிச்சயம் உங்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சுபகாரியங்கள் பார்த்தீங்கன்னா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு நீங்க திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயம் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக பார்த்தீங்கன்னா நீங்க திருமணத்தை எதிர்பார்க்கிறீங்கன்னா, நிச்சயம் உங்களுடைய பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதோட இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனக்காரகன், அதுவும் தனஸ்தான அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல உச்சமாக இருந்து தனது விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையின் மூலமாக தனது வீட்டையே பார்க்கிறாரு. ஆக இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கையில பார்த்தீங்கன்னா நிறைய பணம் புழங்குவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதோட இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. ஆக உங்களுடைய வேலையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை காண போகிறீங்க. ஏன்னா இதுவரைக்கும் வேலையில பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இனிமேல் உங்களுடைய வேலையில பார்த்து இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே பார்த்தீங்கன்னா விலக போகிறது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய வேலையை பார்க்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொறாமப்பட போறாங்க. ஏன்னா 6ல குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை வேற பார்க்கிறாரு. அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா வேலையில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. புதிய வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருக்கிற வேலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வு கிடைக்க போகிறது. அதே மாதிரி நிச்சயம் என்னன்னா உங்களுக்கு பண வரவு கிடைக்க போகிறது. நீங்க ப்ரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நிச்சயம் ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயம் காத்திருக்கிறது. அதோட மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நிச்சயம் இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்கள் 100% என்னன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் நீங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா, அரசு வேலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாரு. ஆக நீங்க சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயம் தொழில், அதாவது நீங்க பார்ட்னர் வச்சு நீங்க தொழில் பண்றீங்கன்னா, உங்க பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏடாபடமா என்னன்னா ஏதாவது பேசுவதற்கு, அதனால பார்த்தீங்கன்னா ஒரு தகராறு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தனியாவே ஆரம்பிங்க. அதன் மூலமா பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் வரும், வருமானங்கள் வரும். உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா பார்ட்னர் வச்சு பண்றீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் என்பது நிச்சயம் உறுதி. அதே மாதிரி உங்களுடைய வீட்டுல சுபகாரியங்கள் உறுதி. அதே மாதிரி உங்களுக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒண்ணு நீங்க தங்கத்தை வாங்குவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு தங்கம் தன்னாலே சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பொன்னவன் சொல்லக்கூடிய இந்த குரு பகவானுடைய பார்வை 2ல விழுறதுனால நிச்சயம் உங்களுக்கு தங்கம் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதோட இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. அதனால உங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். இந்த டிசம்பர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய காசு பணம் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோம்பேறி ஆகக்கூடிய வாய்ப்புமே இருக்கு. அதனால நீங்க டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சோம்பேறி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த டைம்ல நீங்க வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றீங்கன்னா, நிச்சயம் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல வெளி மாநிலத்துக்கு நீங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா, வெளி மாநில வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோட ஆசைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ராகு 12ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால என்னன்னா நீங்க
மற்றவர்களோட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வந்து நீங்க தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ராகு 12ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஆசைய தூண்டிவிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த நேரத்துல கேது பகவான் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதத்துக்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. 6ஆம் இடத்துக்கு வரும்போது, இந்த குருவோட வந்து சேர்ந்து இருப்பாரு. இதனால வந்து கேல யோகத்தினால பார்த்தீங்கன்னா, வேலையில பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிக முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க துவம்சம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், அதே மாரி உங்களுக்கு எதிரிகளா இருக்கட்டும், கொஞ்சம் வந்து என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அந்த டைம்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாரி இந்த குரு பகவான் 6ல உச்சமாக இருக்கிறதுனால வந்து என்னன்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லது கடன் வாங்கக்கூடிய சில பேருக்கு கடன் வாங்கி பணம் வந்து கையில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து உடல் ஆரோக்கியத்துல நிச்சயம் கவனமாக இருங்க. இந்த சமயத்துல வந்து குரு பகவான் 6ல உச்சமா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய தொகையை மட்டும் நீங்க யார்ட்டயாவது கொஞ்சம் இந்த குரு பகவான் 6ல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கடன வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் கடன் வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பிலிருந்து நீங்க கொஞ்சம் தப்பிக்க முடியும். இல்லன்னா நோயினால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவஸ்தைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா குரு வந்து எப்ப வந்து வக்ரம் ஆகுறாரோ, அதாவது வந்து இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்ரம் ஆவாரு. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து என்னன்னா, ஒரு சிறிய தொகையை மட்டும் நீங்க கடனா வாங்கிக் கொள்வது நல்லது. அடுத்து இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதத்துக்கு பிறகு 6ஆம் இடத்துல வர்றதுனால வந்து, அந்த சமயத்துல வந்து உங்களை எதிர்க்கின்ற எல்லா எதிரிகளையும் வீழ்த்தக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்பு வரும். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்க எதிரிகளிடம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதே மாரி யார்ட்டயுமே வந்து என்னன்னா, எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகக்கூடாது. அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்து நீங்க கடன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கடன் குடுக்குறாங்களேன்னு நினைச்சு அவசரப்பட்டு நீங்க ரொம்ப வந்து கடனே வாங்கிடக்கூடாது. ஏன்னா குருவினுடைய வக்ர காலத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 3 மாதத்துல வந்து கொஞ்சம் அவஸ்தைப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அடுத்து நீங்க சொந்த தொழில் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல வந்து தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம். நீங்க வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, தாராளமாக வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். உங்களுக்கு நிச்சயம் அதற்கான வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறது. அதே மாரி வெளிநாடு, அதாவது உங்களுக்கு வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் நீங்க அதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே மாரி வெளிநாட்டுக்கு நீங்க வந்து என்னன்னா, இப்ப வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு வந்து கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளுமே கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா பார்த்தீங்கன்னா, நிச்சயம் நீங்க சென்று வருவீர்கள். அதே மாரி உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கப் போகிறது. ஏன்னா இதுவரைக்கும் இந்த இளச்சின்ன 5 வருடங்களா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இந்த சனினால அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. இனிமேல் வந்து என்னன்னா, அந்த மாதிரியான பாதிப்புகள் என்பது உங்களுக்கு இருக்காது. அதோட நிச்சயம் உங்களுடைய தாய்மாமனுடைய ஆதரவு என்பது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சியானது டிசம்பர் மாசம் வந்து ஏற்படுகிறது. நீங்க இந்த டிசம்பர் மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய நட்பு வட்டத்துல வந்து என்னன்னா கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது தகாத நட்புகள்னால பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது சேர்க்கையினால பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து அவஸ்தைப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால வந்து புதிதாக எந்த ஒரு நட்பு வட்டத்தையுமே பார்த்தீங்கன்னா, நீங்க டிசம்பர் மாதம் வரை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதே மாரி நிறைய சிற்றின்ப ஆசைகள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாரி இந்த கேது பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, நிச்சயம் உங்களுடைய மனைவி அல்லது கணவரிடம் பார்த்தீங்கன்னா, நீங்க நிச்சயம் விட்டுக் கொடுத்து போகணும். ஏன்னா, நிச்சயம் வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து உங்கள் இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா, மனக்கசப்புகள் என்பது டிசம்பர் மாதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பார்ட்னரிடம் பார்த்தீங்கன்னா, நீங்க விட்டுக் கொடுத்து போவது ரொம்ப நல்லது. ஆக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பெயர்ச்சியில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.